ஜானகி சந்தியா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா நீ என்ன செய்வேங்கிற மாதிரி ரகுராம் வந்து சாருமதியோட அப்பா கிட்ட வந்து ஆவேசமா பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டின விஷயம் வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட் எபிசோடா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. சாருமதியோட அப்பா வந்து யோசிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் வந்து மாயா இல்லைன்னு சொல்லிட்டோமே, ஆக்சுவலி வந்து தனம் தான் இல்லை, சபை மத்தியில் வந்து இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, எல்லாரும் மன்னிக்கணும், இந்த வீட்டில் நான் தப்பு பண்ணிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். சாருமதி வந்து அப்பாவாக இருந்து நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் இப்படியெல்லாம் குழப்பத்தை வந்து உண்டாகக்கூடாது. இப்போயாவது தெரிஞ்சிச்சே, இப்போ யார் அதை பற்றி தப்பாக நினச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தனலட்சுமி தான் இந்த வீட்டில் இல்லை, ஆனால் அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டேன். சபை மத்தியில் என்னை அசிங்கப்படுத்தினீங்களே, இப்போ யார் போனான்னு தெல்ல தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தனா தான் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, தனலட்சுமி பார்த்து தப்பாக சொல்கிறீங்களான்னு சொல்லி ரகுராமோட தம்பி சிவராமன் வந்து கடுப்பாய் கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. சம்மந்தி, தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க, நாங்கள் உண்மையாக தான் சொன்னோம், ஆனால் என்ன பேர் மட்டும் மாற்றி சொல்லிட்டோம். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம தனலட்சுமி வந்து போனால் அதை பார்த்துட்டு நான் சாருமதி வந்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சாருமதி தான் இந்த விஷயத்தையே சொன்னாங்கிற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. அப்போனா சாருமதி, உனக்கும் மாயாவுக்கும் உள்ள பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கனால தான் நீ ஃபஸ்ட்டு வேணும்னே சாருமதி வந்து மாட்டி விட்ருக்கா மாயாவை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ரகுராம். நல்லா இருக்குமா, வரத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணால் சந்தேகமாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், ஜானகி அம்மா எங்கே போனாங்க காலையிலேருந்து, தனலட்சுமியை தேடி தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஒட்டுமொத்த குடும்பமும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா இல்லையான்னு தேடி பார்ப்போம், இவங்களுக்காக மச்சான் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சீனோட அப்பா வந்து மணி வந்து கடுப்பாயிட்டாங்க. தங்கச்சியெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறவங்களே கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கலாம், தோட்டத்தில் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு இவங்க சொல்கிறாங்கன்னு தங்கச்சி மேலே வந்து புகார் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து பேசுங்க, எங்கள் வீட்டு தங்கச்சியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள், அப்போனா எனக்கு இந்த வீட்டில் மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாதா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா கிராஸ் செக் கூட பண்ண மாட்டிங்களா? இப்படி தான் நீங்கள் ஊர்லலாம் தீர்ப்புலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? எல்லாமே வந்து நாளைத்தையும் விசாரிச்சு தானே சொல்லுவீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? நான் மாயான்னு மாற்றி சொல்லிட்டேன் தனலட்சுமிக்கு பதிலாக, அதனால தான் இங்கே பிரச்சனை. மாயாவும் இங்கே தானே இருக்கா. ஆனால் நம்ம ஜானகி அம்மாவையும் தனலட்சுமியும் காலையிலேருந்து யாராவது ஒருத்தர் பார்த்தேன்னு சொல்லட்டும், நான் இங்கேயே இப்பயே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அண்டர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஐயையோ, அடிமடியிலே கை வச்சுட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சீனுவும் சாருமதியும் என்ன செய்யணும்னு தெரியாமல் பட்டத்தில் இருக்காங்க. சாருமதி ஏன் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்பா வந்து பேர் கெட்டு போகிறது இல்லாமல் ஏன் மண்டி வேற உருட்டுறாங்களேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க. மாயா ஒரு பக்கம் வந்து அச்சச்சோ, தனலட்சுமி வருவாளா மாட்டாளா, அவளுக்காக தான் நான் தனலட்சுமி கெட்டப்லாம் போட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாயா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம மணியும் சீனு எல்லாம் தேடுற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இல்லைங்கிற விஷயம் வந்து இவங்க எல்லாருக்கும் தெரியுது. பக்கத்தில் சிவராமன் இருக்கிறதுனால வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப ரகுராம் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல, வீட்டில் எங்கேயுமே இல்லை, என்ன ஆச்சு? குழந்தைய வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. தனலட்சுமி வந்து ஜானகி அம்மா ரெடி பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, இங்கே எதுவும் பிரச்சனையா? தங்கச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போதும் மாயா வச்சு தானே சில பேர் வந்து பிரச்சனை பண்ணினே இருப்பாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி மாயா பிரச்சனை பண்ணலங்கிறனால தீனி போடல போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ கொலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சபையில் உட்கார வச்சு 3 பேருக்கு வந்து சீரெல்லாம் சூப்பராக செம்மையாக வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இப்படி அசிங்கமாயிடுச்சே, இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்போ தனலட்சுமி வந்து வெளியில் தான் போயிட்டு வந்தா அப்படின்னு நான் வேணா சொல்லட்டா? ஏன்ப்பா அசிங்கப்பட்டு நின்று பார்த்தாதா, திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறியா? இந்த விஷயத்த முதல்ல விடுங்க அப்படின்னு சொன்னனால பார்த்தீங்களா, எங்கே இருந்தீங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ரகுராம் ரமணி பாட்டி எல்லாரும் கேட்குறாங்க. நாங்கள் தோட்டத்தில் இருந்தோம், இவன் ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ தான் வேணும்னா நான் வந்து போனேன், இல்லை இவன் என் மேலே சந்தேகப்பட்டுட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷான பூ தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்றனால தான் பூ கொடுத்துட்டு வந்தேங்கிற மாதிரி என்னென்னமோ கதையை சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, எல்லோரும் வந்து சீரெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. தாய்மாமன் சீர் தான் இருக்கலே பெரிய சீர், அதுவும் செஞ்சு முடிச்சாச்சு. முறமாமன் சீரை வந்து செய்ய வேண்டியதான். சீனு போய் செய்ய ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னபோது தனலட்சுமிக்கு தான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல சீனு பார்த்தா ஐயர் வந்து தடுக்கிறாங்க. முதல்ல 3 ஜாதகத்தையும் பார்த்தேன், அதில் மாயாவுக்கு தான் வந்து இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? சீரை எடுத்தோன்னே மாயாவுக்கு கொடுங்க, மல்லிகைப்பூ எடுத்து உங்கள் கையால் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மல்லிகைப்பூ தான் வந்து தொடுத்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா. சரின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுக்கலான்னு போகிறாங்க. நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சாருமதியோட அப்பா. எங்களை பார்த்தா எப்படிங்க அவங்களுக்கு தெரியுது? பொண்ணு வாழ வேண்டிய இடத்துலேயே வந்து இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்க நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, சரின்னு சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னீங்க? தனலட்சுமிக்கு பண்ணணுன்னீங்க. சரி, சம்மந்தி வீட்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும்
உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாயாவுக்கும் பண்ணணும் நீங்கள் சம்மந்தம் பண்ண இடத்துக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு நின்னேன். ஆனால் இந்த விஷயம் என் மனசில் அப்பயே வந்து அறுத்துட்டு இருந்துச்சு. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சம்மந்தி வீட்டுக்காரங்களா நாங்கள் வந்து விட்டு கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரங்களா இருக்கிறனால நீங்கள் எதுவாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குதா என்ன ஏதுன்னு கேட்குறீங்களா இல்லையா? என் பொண்ணுக்கு முறை பையனாக இருக்கிற இவன் சீர் செஞ்சுருக்கணும். சரி அட்லீஸ்ட் உங்கள் பொண்ணுக்கு செஞ்சுருந்தா கூட நான் கோவப்பட்டு பேசியிருக்க மாட்டேன். எங்கள் 2 பேருக்குமே இல்லாமல் 3வது ஒருத்தி அதுவும் இந்த வீட்டில் ஒரு அனாதை போல் சுற்றிக்கிட்டு இருக்கா. பிரச்சனை மேலே பிரச்சனை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவளால் மட்டும்தான் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆனால் அது மாதிரி சூழ்நிலை என் பொண்ணுக்கும் கிடைக்காத மரியாதை உங்கள் வீட்டு பொண்ணுக்கும் கிடைக்காத மரியாதை மாயாவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வரணுமா? அப்புறம் என்னதுக்கு நாங்கள் சம்மந்திங்கிற பேரில் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயாவும் இந்த வீட்டு பொண்ணுடாண்டா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம், நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, அண்ணங்கிட்டே அப்படி பேசுகிறீங்களா? ஆமாங்க அப்படி தான் பேசுவேன். இப்போ என்னங்கிறீங்க? ஊருக்கு ஃபுல்லாக நாட்டாமல் பண்ணால் மட்டும் பத்துமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவராக ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாரா? சீனு, முதல்ல உன்னோட மாமாவாக சொல்கிறேன், நீ வந்து சாருமதிக்கு தான் எதுவாக இருந்தாலும் செஞ்சே ஆகணும். இல்லைனா அவ்வளோதான், மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். இப்போ கூட எங்களுக்கு மரியாதை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரமணி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன உங்களுக்கு மரியாதை கிடைக்கல? இவ்வளோ சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மாயாவுக்கு தான் எல்லா முதல் மரியாதையும் பண்ணிங்கன்னா மாயா எப்படி என் பொண்ணை வந்து மதிப்பா? மாயாவுக்கு என்ன உடனேவா கல்யாணம் பண்ண போகிறீங்க? 2-3 வருஷம் போச்சுன்னா கூட இப்போ என்ன ஆகும் ஒரு சுச்சுவேஷன்? அது வரைக்கும் நீ எல்லாம் எனக்கு அப்புறம் தான் அப்படின்னு சாருமதியை பார்த்து வெறுப்புணர்ச்சியாக வந்து இருக்க மாட்டாளா? இப்போ சீனு முதல்ல யாருக்கு வந்து முறமாமன் சீர் வந்து செய்யணும்? என் பொண்ணுக்கு செஞ்சே ஆகணும். தனலட்சுமிக்கு செய்யுங்க, செய்யாமல் போங்க. நான் உங்கள் பொண்ணுக்கு நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என்னோட வரட்டு கௌரவமாகவே இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஏக போக விட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்காக இதை செஞ்சு கொடுக்க மாட்டிங்களா என்ன? அப்படி தான் நான் கேட்பேங்கிற மாதிரி திமிரா வந்து பேசுகிறாங்க சாருமதியோட அப்பா. நீங்கள் கொஞ்சம் டூ மச்சாக தான் போகிறீங்க. இப்போ எனக்கு செய்யலைன்னா இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. வெளியேற தவிர எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை வேணான்னு சொல்லி தான் அந்த இடத்துல எல்லாரும் வந்து சீனுவை வந்து சமாதானம் பண்ணி சாருமதிக்கே வந்து சீர் செய்யறதுக்காக வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சீனு? ஐயர் சொன்னபடியே வந்து முதல்ல மாயாக்கே வந்து சீர் வந்து செய்யணுன்னா பின்னாடி வந்து திருப்பி மல்லிப்பூ வந்து தலையில் வைக்கலான்னு வராங்க. மாப்பிள்ளை நில்லுங்க, அப்போனா எங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்போனா நாங்கள் இங்கே இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். சம்மந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க. சரி, மாயாவுக்கு முதல்ல சீர் செஞ்சா என்ன செய்வ? இல்லை இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பம். ஆனால் என்னென்ன ஆச்சு? அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீயும் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது சிவராமனும் கடுப்பாயிட்டாங்க. அண்ணன் என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்துலேருந்து அண்ணன்